மற்றொரு முக்கிய செய்தி, மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறென்ன என்று விஜய் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியை திணிப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறு என்ன என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது பதிவு ஒன்றை பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும் என்றும், 100 ஆண்டு காணும் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டிருப்பதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கிற கருத்து நிலவுகிறது எனவும், பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவைகளாகவோ குற்றம் சுமத்தப்படுபவைகளாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்திற்கு முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமைக்கு கேள்விக்குறி ஆக்குவதன்றி வேறு என்ன என்று தவேக தலைவர் விஜய் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதளத்து பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று தவேக தலைவர் விஜய் கடுமையாக மத்திய அரசை சாடி தற்பொழுது பதிவு ஒன்றை பதிவேற்றம் செய்திருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்திலிருந்து தற்பொழுது ஒரு பதிவானது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறு என்ன என்று தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து ஒரு கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திரம் தர்மம் காக்கப்பட வேண்டும் என்று விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு தற்பொழுது விஜய் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தவிர மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதளத்தை பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தற்பொழுது அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியை திணிப்பது பாசிச அணுகுமுறை என்றும் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கும் கடுமையான கண்டனத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்.